திமுக வந்தாவே லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் உண்மை ஆகுது. அந்த அரசு விளங்குமா விளங்காதான்? இருக்கிறவ மந்திரிமார் அவ்வளோ பேரும் ராஜகண்ணப்பா அடிச்சாங்க ஒரு தொகை. பட்டியலினத்தவர்கள் மக்களுடைய வாக்கள் எப்போதுமே எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக தான் இருந்துச்சு. வெறும் பூர்ண மது விலக்குன்னு போராட்டம் நடத்திடுறாரு சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி பேசுவோம் பாருங்கள். வணக்கம் சுப்பியா சார். சார் வணக்கம். குட்டிக்கண்ண சார், நம்ம எப்பவும் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வெயில் சூடாக இருக்குமோ, இன்னைக்கு சென்னை கிளைமேட்டு ரொம்ப கூலாக இருக்குது. ஆமாம் சார். ஆனால் இந்த கூல்லையும் மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு படுகொலையும் நடந்திருக்கு. அதில் இன்னொன்று, நம்ம எடுத்தோன்னே சென்ட்ரல் தான் பேசுவோம். சரி, இந்த வாட்டி தமிழகத்துக்கு பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன இதுதான் தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. ஆமாம் சார். நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சிட்டியில் படுகொலை நடந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி பெஹன்ஜி அவர்கள் இன்று மதியம் சென்னைக்கு வராருங்கிற தகவல் வந்திருக்கு. 7:30 மணிக்கு நேற்று அந்த படுகொலை நடந்திருக்கிறது. செம்பியம் எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும், பெரம்பூர் எப்படிப்பட்ட இடம் இருக்குது. அப்போது ஒரு தேசிய தலைவரை இப்படி ஒரு கூலிப்படைகள் 6 பேர் கொலை செஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி? தேசிய கட்சி தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் 17 வருஷமா இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் கூட, ஸ்டேட் கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடென்டாவோ அல்லது ஒரு செக்ரட்டரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை 7:30 மணிக்கு சென்னை போன்ற பிரதான பெரம்பூரில் மக்கள் கூட்டமாக ஓடுகிற இடத்துல 6 பேர் பைக்கில் வெட்டி மரணிக்க வச்சுருக்கானோ, சாகடிச்சிருக்கான்னா இப்போ சட்டம் ஒழுங்கு என்ன சார்? சார் அதேமாதிரி சேலத்துலேயும் அப்படி தானே சார் நடந்தது. சண்முகம், ஆமாம், அவர் எம்ஜிஆருடைய காலத்திலே ரொம்ப நெருக்கமானவர். இன்னைக்கு எடப்பாடிக்கு நெருக்கமானவர். ஆமாம், சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணியிருக்கானோ, சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு லைட்டு தெருவிளக்குகளையும் மின்விளக்குகளையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுமாதிரி தஞ்சாவூர் முன்னாள் எம்சி வார்டு மெம்பர் அதிமுக அவர் ஜஸ்ட் ஒரு 10 நாளுக்குள்ள இவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்புறம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் சவுத்தில் தாளிச்சாங்க. ஆமா, அப்ப என்ன சார் இது சட்டம் ஒழுங்கு? முறப்ப நாட்டில் விஏவை வெட்டி தூத்துக்குடி வள்ளநாடு முறப்ப நாட்டில் அதனால 2 வருஷம் ஆச்சு. ஆமா, கள்ளக்குறிச்சி இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம். ஆனா 66 பேர் நேற்று சாயந்தரம். ஆனா சாவு 100க்கு மேல போகுங்கிறான். ஆமா, நிறைய பேர் ரொம்ப சீரியஸா இல்ல. கவர்மெண்ட் டோட்டலி லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். திமுக வந்தாவே லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் உண்மை ஆகுது. ஆனா இந்த லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியருக்கு என்ன தெரியுமா? இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உருப்பட மாட்டானோ, எல்லாரும் கிழட்டு ஆயிட்டாங்க. ஒருத்தனும் வேலை 85 வயசு சார், 83-84 வயசுக்கு இந்த துரைமுருகனுக்கு டை அடிச்சுட்டு என்ன சார் வேலை? அவர் கேட்குறாரு, சார் அவன் கொதிப்பில் இருக்கான் சார். குறிப்பாக இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போகிறது என்னையா, இது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கொஞ்சம் சரக்கில் போதை கம்மி, அதனால் கொஞ்சம் ஹாட்டாக போடான்னு போட்டான். இப்படி ஒரு மூத்த தலைவன் பேசுவானா சார்? அதே தலைவர் மேல் தான் இடி டிஜிபிக்கு லெட்டர் அமைச்சிருக்கு. என்னது, மணல் கொள்ளை பற்றி எஃப்ஐஆர் போடுன்ட்டு. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை சார். 4000 கோடி சொல்லியிருக்காங்க. 5000 கோடி. ஆமாம், மணல் கொள்ளையில் தஞ்சாவூர் டெல்டா எல்லாமே அங்கே மாத்திரம் மொத்தம் 28 இடத்துல இது நடக்குது. அப்போ 29 மாவட்டத்தில் இல்லை, 28ல் அந்த மணல் எடுக்கிறாங்க. அதுவும் நீங்கள் தஞ்சாவூர் டெல்டா மட்டும் தான். அவங்க அவ்வளோ எடுத்திருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அப்போ 2 லட்சம் கோடி போகும் சார். அது ஒன்று குவாரி அவருடைய கண்ட்ரோல் தான். கிரஷர். ஆமாம், யார் கண்ட்ரோல்? நம்ம துரைமுருகன் கண்ட்ரோல் தான். அதை நீங்கள் சொன்ன ஒரு சம்பவம், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய அறப்போர் இயக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஞான திரவியம் திருநெல்வேலி திமுகவுடைய எம்பி. ஆமாம், அவரே டைரக்டாக அவர் பையன் பேர் ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன், அவருடைய அசிஸ்டண்ட் இசக்கி பெரிய அளவில் பணகுடி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராதாபுரம் எல்லா இடத்துலையும் பெரிய கொள்ளை. இல்லை, அந்த டெட்டனேட்டிவ் வச்சு வெடிக்கிறாங்க பாருங்களா, அதில் 2-3 பேர் செத்ததுனால இது வெளிச்சத்துக்கு வந்தது சார். என்ன சார், இதே ஞான திரவியம் கிறிஸ்துவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆலங்குடி அந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் அங்கே சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது பாருங்க திருநெல்வேலியில்,
அங்கேயும் போய் பெரிய அடாவடி, பெரிய கொள்ளை, பொது சொத்துலேயும் கொள்ளை. இது என்னையா அரசு? நான் கேட்கறதுக்கு பார்த்து என்னையா அரசு இது? சார் அதுக்கு தான் சார் ஒத்து ஊதுறாங்க. இல்லை அதுக்கு தான் சார் ஒத்து ஊதுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு தான் சார் ஒத்து ஊதுறாங்க. இப்போ காங்கிரஸ்கார் இது காமராஜ் ஆட்சின்றாங்களே. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த கவர்மெண்ட்டை பற்றியும் கவலை இல்லை. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி கொள்ளை திரு ஸ்டாலின் வந்து சேர் இழந்துட்டார் சார். அவர் மீது நான் வருத்தம் தான் படுறேன் சார். எதுவுமே இல்லை சார். இல்லை சார், அவருக்கு எதுவுமே முடியல சார். இல்லை சாதாரண ஜனங்க இது மக்கள் யாராக இருந்தாலும் படுகொலை ஏற்றுக்க கூடாது. கட்சி இதில் ஒரு இது இவ்வளோ தூரம் நடக்குது. டோட்டலி லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரா? இப்போ நீங்கள் சொன்னது கள்ளக்குறிச்சியை சொன்னீங்க, சண்முகம் படுகொலை சொன்னீங்க, தஞ்சாவூரில் அதிமுக படுகொலை சொன்னீங்க, சேலம் படுகொலை சொன்னீங்க, இன்றைக்கி ஆம்ஸ்டாமுடைய படுகொலை சொல்கிறீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி விஏ வெட்டி போட்ட படுகொலை சொல்கிறீங்க, மணல் மாஃபியாக்களை சொல்கிறீங்க, ஞான திரவியம் போன்றவர்கள் கல்குவாரிய மணல் மாஃபியாக்கள் நடந்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்க. அரசு கம்ப்ளீட்டாக டோட்டல் ஃபெயிலியர். அது வரல. நீங்களும் சொன்னீங்க கூட்டுறவுத்துறையில் பாமாயில் கிடைக்கல, துவரம் பருப்புக்குள்ள அதுலேயும் கொள்ள. ஏப்ரல் மாதம் போயிருக்காங்க சார், ஜூன் மாதம் போயிருக்காங்க, ஜூலை இன்னைக்கு 5ஆம், இன்னைக்கு 6ஆம் தேதி. அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பு இல்லை சார், பருப்பு இல்லை, வேற என்ன இல்லை, பருப்பு இல்லை சார், பாமாயில் இல்லை, எப்போ வரும் தெரியாது. இப்போ மக்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது நானே டைரெக்டாக களத்துக்கு போகிறேன். மக்கள் சொல்கிறாங்க 1 கிலோ பருப்பு 25 ரூபா. ஆமாம், பாமாயில் 25 ரூபா. ஆமாம், வெளியே நான் போய் வாங்கினா 200 ரூபா 1 கிலோ பருப்பு, 220, 200. பாமாயில் 170, 180. அப்போ எனக்கு அதில் 50 ரூபாய்க்கு 2 வாங்கிடுறேன். அது 400 ரூபா கொடுக்கணும். 350 ரூபா நான் கஷ்டத்தில், நான் எப்படி ஒரு நாள் வேலை சம்பளம், நான் 4 தடவை போகிறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க 7ஆம் தேதி போகிறேன், 16ஆம் தேதி போகிறேன், 22ஆம் தேதி போகிறேன், 28ஆம் தேதி 4 தடவை போகிறேன். 4 தடவை இல்லைங்கிறாங்க. அப்போ நாம் அவங்கள்ட்ட கேட்குறோம், யார்கிட்ட? அந்த ரேஷன் கடை. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வச்சுட்டா வஞ்சனை பண்ணுறோம், வந்தால் தானே கொடுப்போம், எங்களுக்கு அரசு சப்ளை இல்லை. சக்கரபாணி நேற்று உடனே சொல்கிறாரு, எதிர்கட்சி எம்பி அவர் எடப்பாடி போய் சொல்லிட்டாரு, நாங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறோம். கொடுத்தா இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை வருது. ஆமாம் சார், அதுலேயும் இல்லை, அதுலேயே தோரம்பத்தில் டெண்டரில் முறைகேடுன்ட்டு ஹைகோர்ட் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கே. என்ன முறைகேடு தெரியுமா? இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் மே மாதம் வந்து எலெக்ஷன் டைமில் நாங்கள் கண்டுக்கல. எலெக்ஷன் தனி ப்ராசஸ், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சிவில் சப்ளை வந்து இந்த இடைஞ்சில் வரக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெண்டரில் 1 கிலோக்கு இவ்வளோ எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. அந்த கனடா பருப்புன்ட்டு சொல்லுவாங்க, அந்த துவரம் பருப்பு கொடுக்குறாங்க, அது ஒன்றுமே இல்லைன்றாங்க. அந்த வேக மாட்டுக்கு. நேற்று என்னோட லைவ்ல பேசக்கூடிய ஒரு அம்மா சுபா சதீஷ்ன்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து, அந்த பருப்பு வேக மாட்டுக்குங்கிறாங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லை, சத்து கிடையாது, ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே கரப்ஷன் டெண்டர்லேருந்து. ஆமாம், அதுக்கு சொல்ல வச்ச மாதிரி தான் திருநெல்வேலி மேயர் சரவணன், கோயம்புத்தூர் மேயர் கல்பனா 2 பேருமே இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்களே. இப்போ நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திருநெல்வேலி மேயர் சரவணன் சைவ புள்ளமார் சமூகத்தை சார்ந்தவர். கோவை மேயர் அவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, 1 கோடி ரூபாய்க்கு தான் இருக்கிற ஆஃபீஸில் வெள்ளை அடிச்சிருக்கு. ஏன் அப்போ விட்டு காசில் வெள்ளை அடிச்சு? கோயம்புத்தூர். ஆமாம். அப்புறம் இந்த வண்டி கடை வச்சிருக்கானு பாருங்க, அவ்வளோ பேர்ட்டையும் ஒரு நாளைக்கு 500, 300. ஆமாம், ₹1 பார்க்கல. இல்லை, அது வேறு. கோயம்புத்தூர் கமிஷனர் வர்றவங்கலாம் மிரட்டுறது தான், நீ எங்கிட்ட வச்சுக்காத, நான் மினிஸ்டர்கிட்ட சொல்லிவிடும் இதுன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து செந்தில் பாலாஜி மூலமாக வந்தவங்க. செந்தில் பாலாஜி மேலே வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எந்த திறமையும் கிடையாது. அவரும் அந்த கல்பனா புருஷனும் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்துன்னா கலெக்ஷன் பயங்கரமாக நடத்துரு, பயங்கரமாக. இப்போ இவரை மாதிரி ஆட்களை சென்னைக்கு அடுத்த தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர், தமிழ்நாட்டுடைய தொழில் நகரத்துடைய முக்கியமான தலைமை, அதை இயக்கக்கூடிய ஒரு விளங்காத ஒரு லேடியை கொண்டு வந்து போட்டு செந்தில் பாலாஜி சொன்னான்னா அந்த அரசுக்கு என்ன விளங்கும், இந்த அரசு எப்படி உருப்படும்? இல்லை, அந்த அம்மாவே எதுவும் இல்லை, மொத்தமே அவன் ஹஸ்பண்டு தான் மொத்தமே. நான் என்ன கேட்குறேன், அவங்க தம்பியா? சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னு சொல்றது கோவை. ஆமா, அளவுக்கு தொழில் நகரம். ஆமா, கோவை என்றாலும் கோவை மட்டும் சார். ஒன்னும் கேட்டா சென்னை விட அங்கதான் சார் விலைவாசி அதிகம். அங்கதான். நல்ல பாயிண்ட். கோவை, திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, நாமக்கல், எல்லா ஹப், ராசிபுரம், எல்லா ஹப்பும் கோவைக்கு தான் வரும். ஆமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேயர் எப்படி இருக்கணும்? பெர்ஃபெக்டாக இருக்கணும், உண்மையால இருக்கணும். சாலைகள் வசதிகள், லைட் வசதிகள், தெருவிளக்கு வசதிகள், ஃபெசிலிட்டிஸு, கரப்ஷன் இல்லாமல் மாநகராட்சி.
ஒன்றும் தெரியாத ஒரு லேடியை போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் கலைஞர் பண்ணால் அந்த அரசு விளங்குமா விளங்காதான்? அதே தான் திருநெல்வேலி. சரி, அடுத்து வாங்க திருநெல்வேலியில் சரவணன். ஆமாம், அவருக்கு மேலேயும் அவர் எனக்கு சமாளிக்க முடியல, திறமை இல்லைங்கிற மனுஷன். அவரை ஏயா போட்டானா அவன் சைவ புள்ளமா இருக்கு, நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் போட்டேன். இல்லை அது இல்லை, எந்த டெண்டரில் எல்லா டெண்டரும் இவருக்கு தான் கமிஷன் அவங்களுக்கு கொடுக்குது. அதைத்தான் இதில் சமாளிக்க முடியலன்னா எல்லாம் இவர் வாயில் அள்ளி போட்டுக்கிறாரு. யாரு? நம்ம சரவணன். ஆமாம், தான் ஒன்வே தான். அதை மாதிரி காஞ்சிபுரத்தில் மகேஸ்வரி பரிசீலனை, அது மாதிரி ஆவடியில் உள்ள உதயகுமார். ஆமா, அது இன்னொன்னு சொன்னீங்க நீங்க. இது தஞ்சாவூர், அதே மாதிரி தாம்பரம். இதெல்லாம் இல்ல, ஏன்னா இன்னும் 2.5 வருஷம் இருக்கு சார். நீங்க கூப்பிட்டு என்ன செய்யறாங்களாம், பஞ்சாயத்து பண்றாங்களாம். எங்க அண்ணா அறிவாலயத்துல ரிசைன் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க. ஏன்னா கௌரவமா, ஏன்னா ரிசைன் பண்ண அசிங்கம் ஆகிடும்ட்டு, ஏன்னா கரப்ஷன் எல்லாருக்கும் தெரியுது எப்படியா. ஆனால் அங்கே இருக்க வார்டு எம்பிங்க, திமுக எம்பிங்க ஒத்துக்கலையே. நாங்கள் வார்டு குழு தலைவராக இருந்தால் எந்த திமுக கவர்மெண்ட் 10க்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டால் நான் 0 கீழே தான் நான் போடுவேன் சார். அப்படி சொல்கிறீங்க. அவ்வளோதான் உண்மை. ஆனால் ஒன்றும் இல்லை சார். அதே முதல்வர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வீடியோ விடுறார். நான் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரேன். 1000 தான் சார் விளங்கும். இல்லை, இலவச பஸ் இருக்கு. அரசு பள்ளிகளை படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இதுதான் சொல்றாங்க. இன்னும் 1.5 லட்சம் பேருக்கு இன்னும் அடுத்த மாசம் வரப்போகுதுன்ட்டு இதுதான் பெருசா சொல்லியிருக்காரு. அதாவது விக்கிரவாண்டி எலெக்ஷன் பெருசா ஒன்று நான் இது செஞ்சிருக்கேன் அது செஞ்சு எதுவுமே சொல்லியே சார். 3 லட்சம் கோடி ரூபா வருமானம் வருது சார். 3,33,000 கோடி சார். 3,36,000 ரூபா செலவு இருக்கு சார். 36,000 கோடி நட்டம் சார். அதுல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க சார். அது தனி. இல்ல இந்த நீங்க இந்த 3 லட்சம் எப்படி வருது? இந்த இல்ல கவர்மெண்ட் நேரத்துக்கு 1 லட்சம் கோடி நான் வாங்குறேன். இப்ப நான் நேத்து நம்முடைய கவர்மெண்டுடைய துண்டை ராத்திரி படிக்கிறேன் 12:30 மணி. 3,03,000 கோடி வருமானம், 3,36,000 கோடி செலவு. வருமானத்தை போட இந்த 3,36,000 என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1,46,000 இந்த 1000 ரூபா கொடுத்தது மானியம், திட்டங்கள், இலவச எல்லாத்துக்கும் போயிடுது. 87,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமாம் சார். அது ஏன்னா சம்பளம் 87,000 மாத சம்பளம், அப்புறம் பென்ஷன் அதுல இருக்கு. பென்ஷன் 37,000. ஆமா, பென்ஷன் நான் சில்லறையே சொல்ல, மொத்தமா ரவுண்டா சொல்றேன். 1,47,000 சில்லறை, 1,47,000 இலவச மானியத்துக்கு போயிருது. 87,000 அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், 37,000 பென்ஷன், 63,000 வட்டி. இந்த வாங்கின கடன் இல்லையா? அப்ப இந்த இவ்வளவு போனா 3,36,000 வர்ற வருமானம் 3,03,000 கோடி, செலவு 3,36,000 கோடி. இதுக்கு அப்புறம் தான் இந்த 1 லட்சம் கோடியை கடன் வாங்கி தான் ரோடு போடுறாங்க. எங்க ரோடு போடுறது, மக்கள் நலத்திட்டம். அப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 3 வருஷம் கழிச்சு, இப்போ அன்னைக்கு சொன்னார், போன மாதத்துக்கு முந்தின மாதம் 3 மாதம் முன்னாடி, இது சொல்லாட்சி அல்ல, இது செயலாட்சி. மக்களின் புன்னகைகளை பார்க்கின்ற போதே திராவிட இயக்கத்திட்டு என்ன மண் அழுந்த ஆட்சி, ஒரு மண்ணாட்சியும் இல்லை. இது சொல்லாட்சி அல்ல, இது செயலாட்சி. என்ன சொல்லாட்சி, என்ன செயலாட்சி? இல்லை சார், அது நான் கேட்குறேன், நீ எப்படி செயலாட்சி இருக்கும் சார்? 3.4445 போன தடவை கடன், இப்போ நாங்கள் குறைச்சிருக்கோம். எங்கே குறைச்சிருக்கீங்க? 1% இல்லை, 0.101. 3.45 3.44 ஆகியிருக்கு சார். அதிமுக வச்சு போன 10 வருஷத்தில் வச்சு போன கடன் 5 லட்சம் கோடி. இவங்க இந்த 3 வருஷத்துக்குள்ளே 3 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இப்போ 8, அதான் சார் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி சார். ஆனால் இதை தவிர இன்னொரு கட்டத்தை யாருமே பேசுறது இல்லை, நான் மட்டும்தான் பேசுகிறேன். மின்சாரத்துறை இருக்கு பாருங்க, 1,66,000 கோடி கடன் இருக்கு. ஆமாம். அப்போ 8.8 இது 1.9 லட்சம் கோடி சார். 82,000 கோடி இது சார் டிரான்ஸ்போர்ட் சார். அடுத்து பார்ப்போம் டிரான்ஸ்போர்ட்டை பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நஷ்டமாகுதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. 15 கோடி ரூபா டெய்லி நட்டமா. ஆமாம். அட பாவிகளா, 15 கோடி நட்டம்னா நேற்று அந்த புள்ளியெல்லாம் எனக்கு சில நேரத்துக்கு மறக்குது. இப்போ நான் மறுபடியும் எம்டிவியில் கரெக்டாக சொல்லணும். ஒரு நாளைக்கு 15 கோடின்னா எவ்வளோ லாபம்பா வருது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவாகுதான். 4,958 கோடி ரூபா நட்டம், 5,000 கோடி நட்டம் ஆகுதான். வருமானம் எவ்வளோயா வருது? கலெக்ஷனு டிக்கெட்லாம் போடுறீங்களா, 12,000 கோடி தான் வருமானம் வருது. 4,900 கோடி நட்டம், 4,958 5,000 கோடி நட்டம். என்னென்னா கதையை உள்ள யோசனை பண்ணி பார்த்தா போடாத டயருக்கு போட்ட கணக்கு,
அடிக்காத பெயிண்ட்டுக்கு அடித்ததா கணக்கு, கலெக்ஷன் வர்ற இடத்துல கையூட்டை வாங்கிட்டு தனியாருக்கு பெர்மிட்டு கொடுத்த கணக்கு, இருக்கிறவன் மந்திரிமார் அவ்வளோ பேரும் ராஜா கண்ணப்பன் அடித்தாங்க ஒரு தொகை மனுஷன். இப்படி எல்லாரும் ஆட்டையை போட்டு அரசு தலையில் மக்கள் நாசமாக போயிட்டான். சார் பஸ்ஸுங்க 15 வருஷமாக ஓடிட்டு இருக்கு சார். ஒரு பஸ்ஸு வந்து 7 வருஷம்தான் ஓட்டணும். அது அந்த பஸ்ஸு இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறதுக்கு பயமாக இருக்குது. சீட்டு கிடையாது, எப்போ டயர் பிச்சுட்டு ஓடுவோம்னு தெரியாது, கீழே படி கிடையாது, படிக்கட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே போகிற வழியில் உடனே. ஆனால் இப்போ அரசு என்ன சொல்லுது, எத்தனையோ 1000 எலக்ட்ரானிக்ஸ் பஸ், மொத்தம் 3000 பஸ்ஸும் அங்கே போகிறாங்க, அதை விட்றாங்க. ஒன்றும் புரியல சார். அதாவது நிறைய பஸ்ஸு ஓடக்கூடிய கண்டிஷன்ஸில் இல்லைங்கிறாங்க சார். இவ்வளோ கோல இருந்து விக்கிரவாண்டி எப்படி சார் நாங்கள் ஜெயிச்சுடுவோம்? அதை மண்ணலி போடுங்க. அது வந்து விக்கிரவாண்டியில் இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை சொல்லிட்டு, நான் 10ஆம் தேதி எலெக்ஷனு, இப்போ அது எலெக்ஷன் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி வாக்குப்பதிவு. வரமாட்டேன்ட்டு என்னம்மா என்று கேட்டால், நான் விக்கிரவாண்டியில் தான் இருக்கேன், அந்த விக்கிரவாண்டிக்கு ஓட்டு போட போகணும், நான் 3 பேர் ஓட்டு ஆளுக்கு 5000 ரூபா தரேன், நான் போயிட்டு வந்துடுறேன். யார் எந்த கட்சின்னு? நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். அந்த அம்மா சொன்னது சொல்கிறேன், பொய் சொல்லலை. சூரியன் எனக்கு எதிர்ப்பான கட்சி இல்லை, நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் சார். அந்த விக்கிரவாண்டி கவனியத்துக்கு 10 அமைச்சர் இவர் அமைச்சிருக்கா குழு. ஆனால் மொத்த அமைச்சர் அங்கே தான் இருக்காங்களா? ஏன்னா பக்கத்தில் கள்ளக்குறிச்சி விசசாராயம் செத்தவங்க, அதனால் பாதிப்பு. இது ஒன்று, இது ஆம்ஸ்ட்ராங்கு செத்துது. இப்போ வந்து சரி சார், அங்கேயும் கள்ளக்குறிச்சிலையும் செத்தவங்க பட்டியல் இனத்தவர், ஆம்ஸ்ட்ராங்கும் பட்டியல் இனத்தவர். இப்போ வந்து விக்கிரவாண்டியில் 43% பட்டியல் இனத்தவர் இருக்கிறாங்க. இவ்வளோ கூட நடந்த பிறகு பட்டியல் இனத்தவருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? பட்டியல் இனத்தவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களா சார்? அதாவது பட்டியல் இனத்தவர்கள் மக்களுடைய வாக்கள் எப்போதுமே எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக தான் இருந்துச்சு. ஆமாம். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுக தான் இருந்துச்சு. இப்போ இந்த வட மாநிலங்களில் தோழர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அது மாறுது சார். நீங்கள் சொல்கிறது நான் ஏன்னா அவரை நம்பி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து எடுக்கிற நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமாம் ஆமாம், பட்டியல் இனத்தோட பெரும்பாலும் இப்போ வந்து பெரும்பாலுமே அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எங்களுக்கு என்ன சார் செஞ்சாரு, எங்களுக்கு என்ன சார் காப்பாத்தினா? இல்லை சார், வேங்கவே இல்லை, மலம் கலந்தாங்க, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அங்கே போயிட்டு எதனா செஞ்சாரா? இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷசாராயத்தில் செத்தாங்க. இந்த அரசாங்க ஸ்டாலின் அரசுக்கு மேலே இது பெரிய லெவலில் என்ன சார் செஞ்சாங்க? வெறும் பூர்ண மது விலக்குன்னு போராட்டம் நடத்திடுறாரு சார். பார்லிமெண்ட்டு பேசுகிற வேறு என்ன சார் செஞ்சார்? எங்களை கைவிட்டுட்டார் சார். நாங்கள் அவரை, எங்களுக்கு எதுவும் இல்லை சார். இனி வந்து நாங்கள் திருமாவில் நம்புறதுக்கு இல்லைன்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மக்களுக்கு வெறுப்பு வந்துடும் சார். ஆமாம் சார். இல்லை, அவங்களே சொல்கிறாங்க இவ்வளோ போல ஜாலரா எதுக்கு சார் போடணும்? அதான் இது ஒரு முக்கியமான பயன். இப்போ கேட்டிங்களே, தோழர் திருமாவளவன்ட்டு அதான் கேள்வி கேட்கணும். நமக்கு நம்ம நண்பர், உங்களுக்கும் நண்பர் தான், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தான். தோழர், நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடுறீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கூட ஒன்றுமே இல்லை சார். அவன் அதே கட்சிக்காரன்ட்டு நான் எங்களை எதுக்கு தலித்து கட்சின்னு சொல்லுங்களேன், எங்களை ஏன் பொது கட்சி சொல்ல மாட்டேன்னுட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்க டோட்டலி வந்து கைவிட்டுட்டாங்க சார். யார்? பட்டியல் இனத்தோர் அவங்கள கைவிட்டுட்டாங்க. உண்மைதான், விசிகாவை கைவிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, எதுவும் சரியில்லை. இப்போ வந்து விக்கிரவாண்டி இதில் வந்து எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் ஒரு முடிவும் இல்லை சார், திமுக ஜெயிப்பான். 5000 ரூபா கொடுத்தா சார் ஜெயிக்க சார்? ஜெயிச்சு தான் ஆகணும் சார். 5000 ரூபா கொடுத்தா ஜெயிப்போம். இல்லை இல்லை, ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ கூட நடந்திருக்குல்ல. சட்டத்துக்கு லாவண்டா ஆர்டர் மோசமாக போயிருக்கு. கள்ளக்குறிச்சி, இங்கே ஆம்ஸ்ட்ராங்கு, இல்லை சேலத்தில் இது இவ்வளோ கூட போயிருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு கவலை என்ன தெரியுமா, ரொம்ப வருத்தம். ஆஸ் அ சிட்டிசன் சார், வி ஷுட் ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் த பீஸ் அண்ட் ஹார்மோனி அமங் த பீப்புள். இந்த மக்கள் இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில், இவ்வளோ பெரிய கொடுமையில் ஒரு 2000 5000 ஓட்டு போடுறான் பாருங்க. இல்லை சார், நான் எப்பயுமே நான் சொல்கிறது, தமிழக மக்கள் தான் சார் இப்படி இதாக இருக்காங்க. மீதி அறிவில்லைன்னா அவன்கிட்ட ரூபா கொடுக்கலையே. இல்லை இல்லை, அறிவே கொடுத்தா கூட நீ செஞ்சாலும் நீ என் காசு தான், நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்.
உத்தரப்பிரதேசல போட்டு அடிச்சிட்டாங்கல்ல. போட படிச்சுட்டானே ராமர் கோயிலை கொண்டு வந்து ஆமா, இது அதே இல்ல கர்நாடகால அதே மாதிரி தானே, இதே தானே இலவச பஸ் இலவச இது வந்து. ஆனா அங்க வந்து காங்கிரஸ் போட்டாங்களா இல்லையா பாஜக? நீங்க சொல்றது சூப்பர் பாயிண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் யுவர். அவ்வளோ மூடப்பயிலா இருக்கான் வடநாட்டுக்காரன், தமிழ்நாட்டில் தான் கிளிக்க வரான். நாங்கள் படித்தவங்க எல்லாம் அறிவாங்க. ராமன் சொன்னா ராமன் இருந்த இடத்துல பகவான் ராமன் கோயிலே தோக்கடிச்சிட்டானடா பிஜேபியை. ஆமா, உனக்கு எங்கடா போச்சு? நான் கேட்கல, மக்கள் கேட்குறான். ஆமா, ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடு, பிஜேபிக்கு போடு, காங்கிரஸுக்கு போடு, திமுக, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு அரசு எந்த அரசாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் தண்டிக்கணுமா இல்லையா? ஆமா, அங்கே தண்டிச்சாலாம் இல்லையா? ஆமா சார், அதான் சார். இல்லை 43 சீட் சார், 16 சீட்டில் ரொம்ப குறைஞ்ச வாக்கில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அப்ப மக்கள் தண்டிச்சான், நீ சரியில்லைன்னு தண்டிச்சான். ஆமா, அதே மாதிரி இங்கே ஏன் தண்டிக்கல சார்? ஒன்றும் கிடையாது சார், நம்ம வெறும் நம்பரை அனுப்புறோம் சார், நம்மளால ஒன்றும் கிடையாது சார். அதே தானே கர்நாடகாவில் இதே நீ சொல்ற 1000 ரூபாய் தராங்க, ப்ரீ பாஸ் பஸ் தராங்க, எல்லாமே தர்றாங்க, உன்னை விட அதிகமா தராங்க. போட்டிருக்கணும்ல? ஆமா, தெலுங்கானாலே அதே மாதிரி தான் நடந்தது. 9 சீட்டு கொடுத்துருக்கணும். ஆமா, இமாச்சல்ல ஃபுல் வாஷ் அவுட், அங்கேயும் இதுதான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க தானே சார் இவர் விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல இப்ப வீடியோ இதுல வந்து நான் இதுதானே சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் தரேன், இலவச பஸ் தரேன் இப்படின்ட்டு. இதுதான் சார் நம்பிட்டு இருக்காங்க சார். இன்னொன்னு அடுத்த செய்தி சார், இன்னொன்னு சார், நீட்டு பத்தி இதில் விளக்கு பற்றி சட்டசபையில் தீர்மானம் 2வது வாட்டி அமைச்சிருக்காரு. உண்மையிலே தமிழ்நாட்டு ஜனங்களை ஏமாத்துறாரா? அதான் உண்மை. இவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க இது என்று ஆனால் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நீட்டு விளக்குக்கு சப்போர்ட் இல்லை சார். அந்த முறைகேடு பத்தி தான் பெரிய லெவல்ல இது பேசுவாங்க சார். இல்ல இந்தியா கூட்டணி முறைகேடு பத்தி தான் பேசுறாங்க தவிர அவங்க நீட்டு விளக்குகிட்டு எதுவுமே இல்லை சார். சரி சொன்னா எனக்கு ஒன்று சொல்றேன், நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு. நீட்டு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அந்தப்பட்ட, இந்தப்பட்ட எல்லாம் பேசுவான். தயாநிதி மாறனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையான். யாருக்கு? ஒரு கதையை சொல்கிறேன், நான் ஃப்ரீயாக தான் பேசுவேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அப்போ முரஸ்லிமாரன் சொன்னாரான், ஒரு பிராமினில் முடிக்கணும், கடைசியில் ஹிந்து குரூப்பில் போய் கல்யாணம் முடிக்கணும். அப்போ இவங்க பேசுகிறது எல்லாம் பொய் பொய் பொய். ஏன் நீ தயாநிதி மாறருக்கு ஒரு அருந்ததி சமூகத்தில் முடிக்கக்கூடாது? இது சம்மந்தம் இல்லாத கேள்வின்னு கேட்கக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. இல்லை முரசொலி மாறன் வைஃபும் பிராமின் தான், மல்லிகா. ஆமாம், தப்பு. ஏன்னா இந்த நீட் எல்லா இந்தியா கட்சியும் வெளியே பேசுவோம். தலித் ஓட்டு நிறைய இருக்குது, முஸ்லீம் ஓட்டு இருக்குது வடநாட்டில். இதை காபலிகரம் செய்கிறதுக்கு தான் இவனு பேசுவானோல தவிர மற்றபடி இவனுள்கிட்ட உண்மை கிடையாது. இன்னொரு செய்தி சொல்ல வந்துட்டா, நார்த் இந்தியன் கொஞ்சம் பேசுவோமா? சவுத்துலேயே பேசிக்கிட்டு இருக்கமே, நார்த்தில் இப்போ நீட்டுக்கு வந்துட்டீங்க. இந்தியா ஆமா, இந்தியா கூட்டணியில் விளக்குக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. இந்தியா கூட்டணி முறைகேடு தான் அவங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது டிஎன்பிசி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேர்வுகளில் முறைப்படி பீகார் தேர்வுகளை இதைத்தான் சரி பண்ண சொல்கிறாங்களே தவிர நீட்டை ரிவோக் பண்ண சொல்லலை. அதான் உண்மை. ஆமாம், தமிழ்நாடு வந்து நீங்கள் சொன்ன அழகான பாயிண்ட், மக்களை தொடர்ந்து ஏமாத்துறாங்க. ஆமாம் சார், தமிழ் மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு சார். உன்னம் கேட்டால் இப்போ நீட்டுனால ஏறக்குறைய ஒரு 24 பேர் செத்துருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சார். நாங்கள் விளக்கு வாங்கி கொடுத்துரும் என்ன இதுன்ட்டு நம்பிக்கை விதைச்சி. ஆமாம், அது ஒன்று. உங்களால் முடியாதுன்ட்டு இந்த மாணவர்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க சார். மீதி எல்லா ஸ்டேட்லையும் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ நம்ம திமுகவை பேசணும், அண்ணா திமுக வந்து அது இப்படி தான் போகுது, அது உருப்படுற மாதிரி தெரியல சார். எடப்பாடி வந்து அவர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது நான் ஏற்கனவே தமிழ்நாட்டு இல்லை அதே விக்கிரவாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான். விக்கிரவாண்டியில் பாமகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்களா சார்? அது கூட்டணிக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. 26ல் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், 26ல் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, பாமக, இந்த எஸ்டிபிஐ, இந்த மாதிரி சில கூட்டணிகள் நிற்க போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி வழங்காது. மறுபடியும் தொல் திருமாவளவன், இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரிகள், காங்கிரஸ். இல்லை சார், இப்போ அது அவங்களும் இன்னொன்று ஒன்று குறித்து வச்சுக்கிடுங்க. இருந்தாலும் திமுக 26ல் அவ்வளோ முட்டாளாக மக்கள் ஓட்டு போட மாட்டான், அதையும் சொல்லிக்கிறேன்.
மறுபடியும் போட மாட்டான். ஏன்னா போனதுல திமுக ஜெயிச்சது 125 தான். ஆமாம் சார். 159 தொகுதி மொத்தம். ஆமாம். திமுக வெறும் 125. ஆமாம். இந்த 5 வருஷத்துல இப்ப கிழிஞ்சு போச்சு பேர்லாம். 3.5 வருஷம் 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப 4வது வருஷம் வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் 5 வருஷம் வரும்போது இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த நியாயமான காரணம் இல்லை. ஆனா ஒரே ஒரு தர்த்தரம் இருக்கக்கூடிய அதிமுக உருப்படாம போயிருக்கு. ஆமாம், முக்கியம். அப்புறம் அந்த பிஜேபியில் என்ன சார் விவகாரம் இருக்கு? பிஜேபியில் அந்த அண்ணாமலை வெளியே படிக்க போறாருங்காங்க. இப்போ கொஞ்சம் சண்டைகள்லாம் ஓஞ்சிருக்கா? இது தகவல் உண்டா? இல்லை சார். அதாவது விக்கிரவாண்டியில் பாமக ஏடிஎம்கே கூட போயிடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, போட்டு கொளுத்தி விட்டார் சார். அவரை கூப்பிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் கூப்பிட்டு வந்தா யாரு சார்? யாரு? அண்ணாமலை. இனி வந்து அதிமுக உருப்படாது, 3வது 4வது பிரச்சனை தான். ஆமா, ஏன்னா இல்ல அதுலயும் ஒரு இது, ஏன்னா அங்க அதிமுக வாக்கு பாமகவுக்கு போயிடக்கூடாது, அது கெடுக்கும். ஏன்னா பாமக தன்னோடு இருக்கணும். குட்டைய நல்லா கலக்கிறார். யார் சொல்றீங்க? அண்ணாமலையா? அண்ணாமலை எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சார் உண்மையிலே திமுக ஜெயிக்க வைக்கிறது காரணம் அண்ணாமலையும் எடப்பாடி தான் சார். கரெக்டா சொல்றீங்க. வேற யாருமே இல்ல சார். இதுக்கு மேல நம்ம பேச வேண்டியது இல்ல. இல்ல சார். திமுக அப்ப நேத்து ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, பி டீம் இல்ல சார், பி டீம் பின்னு சொல்ல கிடையாது, முதல் டீம் ஏ டீம் அப்படிங்கிறாங்க. இந்த பி டீம் இல்லாம உண்மையிலே திமுக நம்பகமான டீம் தான் அண்ணாமலை எடப்பாடி. ஆமா சார். நம்பகம். ஆமா சார். அவங்க நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கொடைநாடு கொலை வழக்கு இருக்குல்ல, இதில் அன்றைக்கி மேடம் சசிகலா அவங்க பேசியிருந்தாங்க. அதை வந்து ஒரு விஷயம், மு.க. ஸ்டாலின் வந்து 3 மாதத்தில் நான் குற்றவாளியை பிடிப்பேன்னாரு. 5 பேர் கொலை, நல்லா கவனிங்க, 5 பேர் கொலை, முன்னாள் முதலமைச்சருடைய நம்பகமான ஒரு இடத்துல. 1 கொலை 2 கொலை இல்லை, 5 கொலை. இந்த 5 கொலைக்கு 3 மாசத்துல தீர்வுன்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் இப்ப இன்டர்போல்ட்ட கேட்க அதான் சார் நான் அதுதான் சொல்ல அதுக்குள்ள என்ன நடக்கு? இல்ல இந்த கேஸ் அப்படியே தள்ளிட்டு போறது. ஏன் அப்படி தள்ளி போகுது? 2 பேருக்குள்ள நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு சார். கொடுத்து ஆமா நீ இப்படி ஆடு. ஆமா, நான் வந்து சாதாரண மண்டபம்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்துட்டேன். ஆமா, இதை விட்டா எனக்கு வழி இல்லை, மறுபடியும் யாரையும் நான் சேர்க்க மாட்டேன், நான் இப்படி இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு இரு. 2 பேரும் சண்டை பிடிப்போம். நான் ஜெயிச்சா நான் ஜெயிக்கிறேன், நீ ஜெயிச்சா நீ ஜெயிச்சுக்க. ஆமா, அது மக்களா பார்த்துக்கிட்டோம். இது எவ்வளவு ஜனங்களா தமிழக மக்களா பார்த்துக்கிட்டோம். ஆனா அதனால தான் சசிகலா அம்மா என்ன சொல்லிச்சாங்க அன்னைக்கு, ஏயா இன்டர்போலில் போனால் விளங்குமா? 30 வருஷம் ஆகும். 30 வருஷத்துல யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டான். 40 வருஷத்துல இல்ல அசம்பிளியில் அதான் சொல்லியிருக்காரு. 30 வருஷத்துல எடப்பாடிக்கு எவ்வளோ 100 வயசு ஆயிரும், எல்லாத்துக்கும் 100 வயசு ஆயிரும். ஸ்டாலினுக்கு 110 வயசு ஆகும். எவன் இருப்பான்? என்னடா இது கூத்து? இல்ல தமிழக அரசியல ஒரு கூத்து தான், அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு நல்ல கூத்து. கள்ளக்குறிச்சி போக மாட்டாரு, அமெரிக்கா போறாரு சார். இன்னொன்னு சார், இதே ராகுல் காந்தி இந்திய கூட்டணி இருக்குதுனால இங்க வந்து பார்த்தாரா? இங்க வந்து பார்த்தார் கள்ளக்குறிச்சியில அவர் வந்திருக்கணும். வந்து உண்மையான ஒரு தேசிய தலைவன்னா ராஜீவ் காந்தி பேசுற பார்லிமெண்ட்ல நான் ஐ அப்ரிஷியேட்டட் ஹிஸ் ஸ்பீச். He is a man, a very good statement, அது welcoming, he is a pro democracy, his explanation okay. பட் அதே சமயம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அழிந்து போகிறனால கள்ளக்குறிச்சிக்கு வந்து சென்னையிலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். we are be with the part of இந்தியா கூட்டணி, ஆனால் டிஎம்கே வந்து இதை கண்டிக்கணும் அப்படி சொன்னா தான் அது டெமோக்ரசி. ஆமா, ஆனால் அந்த மாதிரியான ஒரு வகைப்பாடுகள் தலைவர்கள்ட்ட இல்ல. இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அவலமும் ஒரு நாசகார சக்திகளாகவும் தான் நான் பார்க்குறேன். வேற இன்னைக்கு நேரம் அதோட முடிஞ்சிட்டு போதும் சார். இப்போ ஒரு நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம் சார், நீங்கள் நேயர்களே எங்களை வந்து நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது, எங்களுக்கு எந்த கட்சியுமே பிடிக்காது, எல்லா கட்சியும் பிடிக்கும், எல்லா கட்சியும் பிடிக்காது. அதனால் இந்த ஜெம் டிவியினுடைய இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாருங்கள், திமுக வந்து நாங்கள் விமர்சிக்கிறோம், பாஜகவை விமர்சிக்காத இது இல்லை, அதிமுக எல்லா கட்சியும் நாங்கள் விமர்சிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கான ஒரு நிலை ஒன்றும் கிடையாது. மக்களின் குரலாக நானும் என்னுடைய தோழர் குட்டிக்கண்ண ஐயா அவர்களும் உங்களுக்கு செய்து தரோம். உங்களுடைய கமெண்ட்ஸை நிறைய கொடுங்க. வில் மேக் இட் பெட்டர் கம்மிங் சூன். சார் உண்மையில் இன்னொரு சந்திப்பு, ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னும் அரசியல் களம் எப்படி மாறும்ன்ட்டு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு இதுவாக பயங்கரமாக மாறிட்டு இருக்கு. அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணுறப்ப இது விட எப்படி இருக்குன்ட்டு அதை பற்றி பூராவே நல்லா விசாரிப்பேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி.